ராசி சக்கரத்தில் 10வதாக இருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கடுமையாக உழைச்சி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடுவாங்க. தன்னுடைய வாதத்தை கூட முன்னே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடினா தான் இவங்களுடைய பேச்சு ஒரு சில இடத்துல எடுபடும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நிதானமாக தான் செயல்படுவாங்க, ரொம்ப பொறுமையாக தான் செயல்படுவாங்க. ஆனால் தன்னை சுற்றி எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு தான் இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதோட கூட புது புது விஷயங்களை நோக்கி புது புது பயணங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக அந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த மகர ராசி பெண்கள் தங்களோட அழுகுறதை கூட தன்னுடைய கஷ்டத்தை கூட தன்னுடைய உறவுங்கிட்ட தன்னுடைய நண்பர்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க. தோல்வியோ அவமானத்தையோ வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க இந்த மகர ராசி பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு மீண்டும் புதிதாக இந்த ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் எழுந்து ஓடக்கூடியவங்களா மீண்டும் எழுந்து பயணிக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வெற்றி பெற்றாங்கன்னா தன்னுடைய முயற்சிக்கு தான் காரணம் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. அதுவே ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவங்களா அந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களை யாரிடமே மற்றவங்களோடு ஒப்பிட்டு பேச மாட்டாங்க. இவங்க நான் தான் தனி அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களா இந்த மகர ராசி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தோல்வியே இவங்களால் ஏற்றுக்க முடியாது. அப்படி தோல்வி வந்துட்டால் கூட அதை மனதுக்குள்ளேயே போட்டு புழுங்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நண்பர்கிட்ட கூட தன்னுடைய உறவுங்கிட்ட கூட அதிகம் இந்த தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த மகர ராசி பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையுமே பகை பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பொறுமையாக தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய இடத்துலையே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்க. ரொம்ப அமைதியாக தான் எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. யாரிடமே மன வருத்தத்தையோ கோபத்தையோ வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் ஒரு சில டைமில் இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அந்த கோபத்தையும் வெறுப்பையும் வெளிக்காட்ட நேரும். அது எந்தெந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக அமைப்புகள் ஒரு சில மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோபத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னே சொல்லலாம். குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிப்படையாக எல்லாத்துக்கிட்டையும் பேசிடுவாங்க, டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. அது ஒரு சில இடத்துல ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் 6இல் குரு ஊரில் பகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும், பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு மனசங்கடங்கள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், மனதில் இருந்த கஷ்டங்கள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு வக்ரகத்தில் இருந்த அதிசாரா குருவோடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வேற்றுமொழி பேசுகிறவங்களால ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி கிடைக்கும். வேற்று மனிதர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால அவங்க மூலிமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரியோட நன்மதிப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றம் செய்கிற தொழிலில் ஏதாவது மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வேலையில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது, ரொம்ப புத்திசாலித்தனமும் கூட. வீட்டில் ஏதாவது மங்களகரமான ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுடைய வீட்டில் நடக்கும் அல்லது
ஏதாவது ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பாவது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் நல்ல வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு இந்த காலகட்டத்தில் அதிசாரா குருவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு வரன் அமையும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக அந்த மகர ராசி அன்பர்கள் வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பேரம்பேத்திங்களால் ஏதாவது ஒரு யோகம் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய பிள்ளைங்க விஷயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தம் எப்பவுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய பிள்ளைங்களால் அதிகம் சந்தோஷம் இருக்காது. ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு மன வருத்தத்தை தான் பெரும்பாலும் கொடுக்கும். அது மாதிரி தான் உங்களுடைய குழந்தைகளும் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பேரன் பேத்திகள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஹை பீக் ஆகும். நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அது வேலை ரிலேட்டடாக போவீங்க. ஓரளவுக்கு வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை அந்த மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையானவங்க, விசுவாசமானவங்க வேலைக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு 14, 15, 16ஆம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதியதாக எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் மனசஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய விஷயங்களை நோக்கி பயணிக்க வேண்டாம். கவனமாக செயல்படுங்க. அப்படி பயணிச்சிங்கன்னா கூட அது தடையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த மகர ராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள். எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். சனிக்கிழமையில் போய் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. முடிந்தால் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆத்மகாரகன் சூரியன் ஜீவஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சோதனையெல்லாம் சாதனையாகக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கிடைக்காத ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். வேலை இல்லாத இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி மனநிலை வரும். வேறு வேலை தேட வேணால் இருக்கிற வேலையிலேயே ப்ரொமோஷன் போடுற வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். தடைபட்டு நின்ன வேலையில் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சகோதரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஏன்னா வித்தியகாரகன் புதன் சாதகமாக இருக்கிறார். அதனால் புதிய வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே வெற்றியாக அமையும். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். உங்களுடைய சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவு வரும். வருமானம் சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியமாக இறங்குவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வர போகிறீங்க. ஏன்னா இந்த நாட்களில் எடுக்கிற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குறிப்பாக அரசு வேலைக்காக, அரசு சம்பந்தமான தொழிலுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இது கிடைக்கவே
மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா குருவோடைய பார்வை ராசியில் கிடைக்கிறது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு அது இந்த காலகட்டத்தில் கூடி வரும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுங்க. அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். திருமணமாகி வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு நல்ல ஒரு மறுமணம் அமையக்கூடிய யோகம்லாம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஏழுமலையான போய் ஒரு முறை